ஸ்வீட் பொட்டேட்டோ எப்போவுமே வேக வச்சு கொடுத்தா அவங்க குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதில் ராஸ்மெல் நல்லா போகணும். அந்த பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, பீஸா சீசனிங் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதே ஆட் பண்ணிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது வறுப்படணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவோட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு தோசை தவா ஹீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு 10 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் வந்து ரெடி ஆகும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.